நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா முள் இல்லாமல் மத்தி மீன் சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறது தான். முள் இல்லாமல் மத்தி மீன் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம மத்தி மீன்னா சாலை மீன்னு சொல்லுவோம். சின்ன சாலை இருக்குது, பெரிய சாலை இருக்குது, எந்த சாலையாக இருந்தாலும் எடுக்கலாம். அந்த இதை எடுத்துட்டோம்னா, முள்ளை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பொரிச்சாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். முள் இருக்கும்னு சொல்லி நிறையா பேர் இதை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் மத்தி மீன் நல்லா டேஸ்ட்டான மீன் தான். இது எப்படி முள் எடுக்கிறதுனா, இந்த மாதிரி மீனை கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த நடு முள்ளை மேலே ஒரு சைடு மட்டும் பிடிச்சி இப்படி மெதுவாக இழுத்துகிட்டே வந்தோம்னா கையோடு வந்துடும். வெறும் முள் மட்டும்தான் வரும், சதையே வராது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். முள் தனியாக சதை தனியாக எடுத்துட்டு அதை நம்ம எப்பயும் போல் குழம்புலையோ இல்லை பொரிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சதையே வராது, வெறும் முள் மட்டும் தனியாக வந்துடும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா மத்தி மீன் சாப்பிட்றாதவங்களுக்கும் மத்தி மீன் சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு இதில் முள்ளே இருக்காது. பொறுமையாக எடுக்கணும். பாருங்கள், இதில் முள்ளே இருக்காது. எல்லா முள்ளுமே அந்த நடுமுள் ஒரு முள்ளில் எடுத்துட்டோம்னாலே நமக்கு மத்தி மீனில் இருக்க முள் வந்துடும். முள் எடுத்த மத்தி மீனில் நம்ம எப்பயும் போல் மிளகா பொடி தடவி வரைய வச்சு பொரிச்செடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.